கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். யார் இயேசு என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் நாம் இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற வேதத்தின் தலைப்பு சத்தியம். இந்த சத்தியத்தை குறித்து நாங்களோடு கூட இடைப்படுவது ஆவியானுடைய உந்துதலினால் உங்களோடு நான் பேச ஆவலாய் இருக்கிறேன். நாம் தியானிக்க போகிற வேத வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் நம்முடைய சபையிலே இந்த சத்தியத்தை அறிந்த நம்முடைய விசுவாசிகள் இன்னமும் ஏன் கஷ்டத்தில் இருக்கிறார்கள்? இன்னும் ஏன் வேதனையில் இருக்கிறார்கள்? இன்னும் ஏன் அவர்களுக்கு விடுதலை இல்லாத ஒரு வாழ்வு? அப்படியானால் நம்முடைய சபையில் அறிவிக்கப்படுகிறது உண்மையிலேயே சத்தியம்தானா? நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சபைகளில் நாம் ஒருவரை சந்தித்தோம் என்றால் பிரைஸ் தி லார்ட் பிரதர்ன்னு சொல்லிட்டு அவங்களை நம்ம விசாரிக்கும் போதோ, எத்தனை வருஷமாக ரசிக்கப்பட்டாவது பிரதர்? 15-20 வருஷமாக ஆகுது பிரதர். அப்படிங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? விசுவாசியாக இருக்க பிரதர். இன்னமும் சத்தியத்தை அறியாதபடியினாலே இன்றைக்கு 20-25 வருடம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டு இருந்தாலும் ஆனாலும் அவர்களுக்கு எல்லாம் தெரிந்து தெரியுமா? விசுவாசியாக இருக்கிறேன். இது அவர்களுடைய தவறா இல்லை ஊழியக்காரருடைய தவறா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு எப்படிவா போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்கிற குழந்தைகளா இருக்கிறீர்கள். 2 விஷயத்தை கவனிக்கணும். நீங்க ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டு 20 வருஷமா விசுவாசியாவே சபைக்கு வந்து கொண்டிருக்கான் என்றால் என்ன இருக்கணும்? போதகரா இருக்கணும். அப்போ இன்னும் பால் உண்கிற குழந்தை அவன் இருக்கிறான் என்றால் அதற்கு யார் காரணம்? அந்த மனிதனா சபையா? சற்று சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு சத்தியம் எது, இன்றைக்கு நியாய பிரமாணம் எது என்று சொல்லி அநேகருக்கு தெரியாதபடியினாலே என்ன பண்றாங்க? சபையுடைய ஊழியர்கள் நியாய பிரமாணத்தை மாத்திரமே உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், சத்தியத்தை அறிவிக்க மறந்து விடுகிறார்கள். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? நான் சத்தியம் தானே கேட்கிறேன். நாம் கேட்பது விடுதலையாக்கப்படுகிற சத்தியம் அல்ல, நியாய பிரமாணம். ஏனால் வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணம் ஒருவரால் உண்டானது, சத்தியம் ஒருவரால் உண்டானது. நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு விசுவாசிகள் விடுதலை இல்லாது இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மோசே உண்டாக்கின நியாய பிரமாணத்தை மாத்திரமே சொல்லி 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 20 வருடம் அல்ல, 30 வருடம் அல்ல, 40 வருடமாய் ஒரு மனுஷனை விசுவாசியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் சத்தியத்தை அறியாதபடியினாலே எந்த வகையிலும் அவனுக்கு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ விடுதலை வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, மோசேயின் மூலமாய் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவினால் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை இவர்கள் உபதேசிக்காமல் இன்னமும் சபையிலே நியாய பிரமாணத்தை அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டவுடன் சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைய வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஏன் பிரதர் இவ்வளோ அக்கறை இதை பேசுன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வசனம் சொல்லுது, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்து இப்பொழுதும் அவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமுச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையிலே சத்தியம் அறிவிக்கப்படாதபடினாலே ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்வு இருந்த நிலைமையில இருக்கிற ஒரு காலம். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சபையில் என்ன அறிவிக்கப்படுகிறது? சத்தியமா, நியாய பிரமாணமா? அல்லேலூயா. சற்று சிந்திக்க வேண்டும். ஏன் நமக்கு இந்த சத்தியமானது சபையிலே அறிவிக்கப்படவில்லை? அதற்கு ஒரு காரணம் உண்டு. நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:5 கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும், அல்லேலூயா, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவளுமா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு சபைகளிலே சத்தியம் வெளிவராதற்கு ஒரு முக்கிய காரணம் ஊழியர்கள், போதகர்கள் இதை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறார்கள். இதை அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அறிவித்து சத்தியத்தை உண்மையாக சொல்லுகிற காரியத்தை விட்டு இதன் மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம் என்கிற பிஸ்னஸ், ஆதாய தொழிலாக அவர்கள் எண்ணுகிறார்கள். நான் சொல்லவில்லை, வேதத்திலே பவுல் அடிகளார் நிச்சயமாய் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு பாருங்க, சத்தியத்தை அறிந்துமா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, விடுதலை இல்லாத வாழ்க்கை நினைக்கிறீங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இதை ஆதாய தொழிலாய் அவர்கள் செய்கிறார்கள். அப்புறம் எப்படிங்க சத்தியம் சபையில் வளரும்? ஏனென்றால் நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ரோமர் 16:18 அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் ஆதாய தொழில் என்று எண்ணுகிறபடி அவர்கள் கர்த்தர்க்கல்ல தங்கள் வயிற்றுக்கே அவர்கள் ஊழியம் செய்து இதை ஒரு பிழைப்பு தொழிலாய் நடத்துகிறார்கள். பின்ன எப்படிங்க சத்தியம் நம்முடைய சபையில் வரும்? பாருங்க, நியாய பிரமாணத்தை புரட்டி அதையே வைத்து தங்களுடைய நய வசனிப்பினாலும் கர்த்தர்க்கல்ல தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவருடைய இருதயங்களை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்பொழுது புரியுதுங்களா? உண்மையான சத்தியம் சபையிலே வந்தால் யாவருக்கும் விடுதலை. அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் ஊழியக்காரரை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு. ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, சத்தியமானது சபைக்குள்ளே வராதற்கு முக்கிய ஒரு காரணம் விசுவாசிகளும் தான். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:3-4 நீங்கள் தியானித்திருக்கின்றால், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின்னவர்களாகி தங்கள் சுவ இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, பாருங்க, விசுவாசிகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற போதர்களை தெரிந்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட விசுவாசியர்கள் சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கு சத்தியம் சொல்கிற பலிபீடத்தில் ஏறி இன்று எந்தவித பயமும் இல்லாதபடிக்கு வாட்ஸ்அப் காரியங்களையும் ஃபேஸ்புக்கில் படித்த கதைகளையும் இன்று ஜனங்களிடத்தில் அவர்கள் ஊழியர்கள் உபதேசித்து நியாயப்பிரமாணத்தையும் கூட கலந்து இன்றைக்கு சபையிலே பலிபீடத்தில் என்று பட்டிமன்றம் நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை கேட்டு செவித்துண உள்ள அந்த விசுவாசிகளும் அப்படி சிரிக்கிறார்கள். சபையிலே சபையானது நடக்கவில்லை, பட்டிமன்றம் நடக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தில் தான் இந்த தேவனுடைய சபை இந்த கடைசி நாட்களிலே கடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தியம் இன்றைக்கு சபையிலே அறிவிக்கப்பட முடியாதபடிக்கு அநேக தடைகள். அதிலே ஒரு தடையே என்னவென்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மிகப்பெரிய ஸ்தாபனம் ஒன்று நம்முடைய சென்னையில் இருக்கிறது. அது சமீபத்தில் அந்த ஸ்தாபனத்தின் தலைவராய் இருந்தவர் அவருக்கு பின் தன்னுடைய மகனை அந்த இடத்துல அமர்த்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 2 விஷயம்தான். தனக்கு பின்னாடி தான் பிள்ளை தான் அந்த ஸ்தாபனத்தின் தலைவராக ஆகணும்னு ஒரு விஷயம், இல்லை தன்னுடைய மகனுக்கு ஈக்குவலாக எந்தவித ஊழியக்காரரும் இல்லை என்கிற எண்ணமா என்னவென்று தெரியவில்லை. அப்படி தனக்கு பின் தன் மகன் தான் வர வேண்டும் என்றால் இது அரசியல் காரியம் அல்ல, தேவனுடைய ஊழியம். அல்லேலூயா. இதை என் நண்பரிடத்தில் நான் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் சொன்னார், இல்லை பிரதர், தாவீதும் தனக்கு பின்னாடி தன்னுடைய சாலமோன் தான் அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணாருன்னு சொன்னார். தப்பு. அல்லேலூயா. ஏன்னா
தாவீது உடைய முக்கிய என்ன தெரியுங்களா? அவருக்கு பின் அப்சலோம் தான் தன்னுடைய ராஜ்யத்தின் அரசனாய் வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு. தேவன் சாலமோனை அந்த ராஜாவின் பகுதியிலே அமர வைத்ததும் அல்லாமல் திரளான ஞானத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதுவும் ஒரு விளங்காத ஒரு காரியமாக நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியர்கள் தனக்கு பின் தன் பிள்ளை, தனக்கு பின் தன்னுடைய மனைவி, தனக்கு பின் தன்னுடைய குடும்பம் என்று சொல்லி அவர்கள் உபதேசத்தையே இவர்களும் உபதேசித்து சத்தியம் தேவ சபையிலே கடந்து வர முடியாதபடிக்கு அநேக தடைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதோ தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற போதர்களாக இருக்கிற, தீர்க்கதரிசிகளாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனுடைய ஊழியக்காரனா என்று சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க ஊழியர்களே, போதர்களே, நீங்கள் எவ்வளவு சத்தியத்தை அடக்கி நியாய பிரமாணத்தை மாத்திரமே உபதேசித்து அதன் மூலமாய் காணிக்கும் தசமபாகங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் குடும்பமும் எப்பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் வசதியாய் வாழுகிறீர்களோ எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே நீங்கள் அடக்கி வைக்கிற ஊழியர்களே, உங்களுக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாய் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பேசுவது நான் அல்ல, தேவ ஆவியானவர் ஊழியக்காரராகிய போதவர்களாகிய தீர்க்கதரிசிகளாகிய சபையை நடத்துகிற தலைமை இதுமா இருக்கிற உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சபையிலே சாயந்தர வேளையிலே 4 விசுவாசிகள் ஒன்று கூடி வேத வசனங்களை தியானித்து கொண்டிருந்த பொழுது அந்த வழியாய் வந்த அந்த சபையினுடைய தலைமை போதகர் அந்த அறையில் வரும்பொழுது இந்த 4 விசுவாசிகளையும் பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறது கேட்டார். அப்பொழுது அவர்கள், ஐயா, அந்த வெளிப்படுத்தலை குறித்து நாங்கள் தியானிச்சிட்ருக்கோம். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், என்ன அதை தியானிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா, அந்த வெள்ளை குதிரை, அந்த சிகப்பு குதிரை, அது என்னென்னு தெரியலைங்க, அதை குறித்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த போதகருக்கு என்னென்னு தெரியல. உடனே கத்த ஆரம்பிச்சார். இப்போ வெள்ளை குதிரையும் சிகப்பு குதிரையும் அறிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுக்கு நன்மை என்ன? அல்லேலூயா. விசுவாசிகள் சொன்னதும் சரியான வார்த்தை தான், போதகர் சொன்னதும் சரியான வார்த்தை தான். ஆனால் இதில் ஒரு முரண்பாடு என்னென்னா, இந்த விசுவாசிகள் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு 6 மாதம் ஆகவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிய ஆனது கிட்டத்தட்ட 15-20 வருடம். ஒரு 15-20 வருடம் விசுவாசியாக இருக்கிற ஒருவன் வெள்ளை குதிரை சிகப்பு குதிரையை கூட அறிய முடியாதபடிக்கு ஒரு சபையிலே இருக்கிறான் என்றால் அது அவனுடைய தவறா அல்லது அந்த தலைமை போதகருடைய தவறா? சற்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். கடந்த நாட்களிலே சபையுடைய தலைமை போதகர்களாக இருந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை மாத்திரமே போதித்து தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் உருவாக்கின அநேக தலைமை போதகர்கள், பிரபலமான ஊழியர்களை தேவன் மரணத்திற்குள்ளாய் கடந்து செல்ல வைத்தார். நன்றாக சிந்தித்து கொள்ளுங்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அநேக தலைமை போதகர்கள் இன்றைக்கு மரித்தார்கள். சத்தியம் சபையிலே, அவர்களுடைய சபையிலே சத்தியத்தை அவர்கள் உபதேசிக்கப்படாதபடியினாலே சபையினுடைய விசுவாசிகள் அடுத்த இடத்திற்கு வர முடியாதபடி அவர்களை ஊழியக்காரர்களாய் அவர்கள் உருவாக்காதபடியினாலே அநேக தலைமை போதர்களை தேவன் அளித்தார். அநேக தலைமை போதருடைய சபையுடைய ஊழியருடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் கடந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இதை குறித்து நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ரோமர் 2:2 இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி வைக்கிற ஊழியர்களும் போதகர்களும் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது, அதை அறிந்து கொள்ளுங்கள். தேவ சபையிலே உண்மையுள்ள சத்தியத்தை நீங்கள் பேச வேண்டும். கடந்த நாட்களிலே ஒரு ஆலயத்திற்கு ஒரு தலைமை போதகர் வந்தார். அவருடைய
பகுதியில் அவர் மிகப்பெரிய ஒரு சபையை கட்டி அது தலைமை போதுகிறாய் இருக்க வந்தார். அவர் தம்முடைய வார்த்தையை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, நான் இப்பொழுது என் வார்த்தையை நான் துவங்குகிறேன், எனக்கு 2 மணி நேரமாவது ஆகும், அநேக காரியங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது நாங்கள் எல்லாம் ரொம்பவும் ஆவலாய் தேவனுடைய வார்த்தை அதிகமான சத்தியம் வரப்போகுது நினைத்தோம். ஆனால் அவரோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நியாயப்பிரமாணமாகிய ஆதியாகமத்தை எடுத்து அதிலே நாங்கள் இதுவரை கேட்ட அநேக வசனங்கள் அதிலேயே சொல்லி அவர் முடித்தார். முடித்தது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அநேகர் காணிக்கை கொடுங்கள் என்று அவர் பலிபீடத்தில் நின்று காணிக்கை குறித்து அடுத்து பேசி கொண்டிருக்கிறார். இங்கே சத்தியம் எங்கே வெளிப்பட்டது நீங்களே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் முன்னமே சொன்னபடி நியாயப்பிரமானது மோசையினால் உண்டாக்கப்பட்டது, சத்தியமும் கிருபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. ஹல்லேலூயா. அப்போது சுவிசேஷம் அறிவிக்கூடாதா பிரதர் நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே அறிவிக்கணும். அதில் ஒரு சின்ன மாற்றம். சுவிசேஷம் என்பது சபைக்கு வெளியே அறிவிக்கப்படுவது, சத்தியம் என்பது சபைக்கு உள்ளே அறிவிக்கப்படுவது. ஹல்லேலூயா. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலை நிற்கும்படிக்கு. ஹல்லேலூயா. முதலாவது சுவிசேஷம், 2வது சத்தியம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு சத்தியமானது உங்களிடத்திலே நிலை நிற்கும்படிக்கு நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அதற்கு பிறகு என்ன அறிவிக்கப்படணுமா? சத்தியம் அறிவிக்கப்படணும். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், சுவிசேஷம் என்பது சபைக்கு வெளியே அறிவிக்கப்படுவது, சத்தியம் என்பது சபைக்கு உள்ளே அறிவிக்கப்படுவது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி நடக்கவில்லை. சுவிசேஷமும் சபையில் தான் சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணமும் சபையில் சொல்கிறாங்க, ஆனால் சத்தியம் என்கிற ஒன்று இல்லாமலே போகிறது. ஹல்லேலூயா. அப்போது வேதாகமம் சத்தியம் இல்லையா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் ஒரு விரிவாக ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இது பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை நாம் பல பகுதிகளாக பிரிக்கலாம். உதாரணத்துக்கு ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம், நியாய பிரமாணம், அடுத்தது யோசுவா நியாயாதிபதிகள் யுத்தத்தின் கதை, அடுத்து ரூத்திலிருந்து ஏசாயா வரலையும் வாழ்க்கை வரலாறு, அடுத்தது எசேக்கியேலிருந்து மல்கியா வரையிலும் தரிசனம், அடுத்தது மத்தேயிலிருந்து அப்போஸ்தலர் வரையும் சுவிசேஷம், அடுத்தது ரோமரிலிருந்து 3 யோவான் வரைக்கும் சொல்லப்படுவதுதான் சத்தியம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதாவிலிருந்து வெளிப்படுத்தல், நடந்தவைகள், இனி நடக்க போகிறவர்களே வெளிப்பாடு. ஹல்லேலூயா. பாருங்க, சத்தியம் என்பது ரோமரில் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் முடிவு வரையிலும் சொல்வதுதான் சத்தியம். அந்த சத்தியம் அதனுடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு பலாப்பழத்தை எடுத்தீர்கள் என்றால் மேலே முட்கள் நிறைந்து தான் இருக்கும். அந்த முட்கள் நிறைந்த பகுதியை உடனே அதை இல்லாமல் நம் அந்த பழச்சுளை எடுக்க முடியாது. பாருங்க, அந்த மேலே இருக்கிற அந்த பலாப்பழத்தினுடைய அந்த வெளிப்புற தோற்றம் தான் நியாய பிரமாணம். அதை முதலாவது பிளந்து உள்ளே கடந்து போகும் பொழுது உடனே சுளை எடுக்க முடியாது. அதற்குண்டான காரியங்களை செய்து அந்த சின்ன சின்ன அந்த இலைகளாக இருக்கும், அதெல்லாம் விளக்கி உள்ளே போகும் பொழுதுதான் அந்த சுளை என்கிற சத்தியம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு சபையிலே அந்த பலாப்பழத்தை பிளக்காமலே அநேகர் நியாயப்பிரமாணத்தை மாத்திரமே உபதேசித்து சத்தியம் என்கிற சுளையை, விடுதலை தருகிற அந்த சுவையை இன்றைக்கு விசுவாசிகள் அனுபவிக்க முடியாதபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உண்மை அதுதான். சத்தியம் என்றால் ரோமரிலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்க முடியக்கூடாத பிரதர்னா, சுவிசேஷம் மத்தேயிலிருந்து யோவான் வரையும் சுவிசேஷம். சுவிசேஷத்துக்கு அப்புறம் நேராக எங்கே வரணும்? சத்தியத்திற்கு வந்துடணும். ஆனால் இன்றைக்கு அப்படி நடக்கிறதா? சபைகளிலே நியாயப்பிரமாணத்தை கொள்ளுகிறார்கள், சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், சத்தியத்தில் 1-2 மாத்திரம் தொட்டுக்கொள்கிறார்கள். அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. உண்மையான சுவையான அந்த பலாச்சுளை விசுவாசிகளுக்கு கிடைக்க முடியாதபடிக்கு அந்த சத்தியத்தை இன்னமும் மறைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இன்றைக்கு வேறு வழியிலே இந்த வாரம் சபைக்கு போகவில்லை என்றால் இருதயம் குத்தப்பட்டிருக்குமே என்று சொல்லிதான் விசுவாசிகள் சபைக்கு வருகிறார்களே தவிர ஒருவரும்
தேவ வசனம் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். இந்த சத்தியத்தின் மூலமாக என்னோடு பேசுவார். அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்குகிற சத்தியம் இன்றைக்கு எனக்குள் வரப்போகிறது, என்னுடைய செவியை கேட்கப் போகிறது என்று சொல்லி ஒருவரும் எண்ணி வருகிறதில்லை. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் என்னல்ல சத்தியம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை அறிந்து கொள்ளாதவன், அவருடைய கற்பனை என்ன? இந்த ஜனங்களுக்கு முழுவதும் சுவிசேஷம் அறிவித்து, சத்தியத்தை அறிவித்து, அவர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்தி பரலோகம் கொண்டு வர வேண்டும். அது அவருடைய கற்பனை. அப்படி இல்லாதபடிக்கு பொய்யான வார்த்தையினால், மாறுபாடான காரியங்களால் இந்த விசுவாசிகளை ஏமாற்றி பிழைப்பை நடத்துகிறவர்கள் எப்படியா இருக்கார்களா? பொய்யராக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அவர்கள் யாரெல்லாம் தெரியுமா? அப்படிப்பட்ட காரியத்தை செய்து சபையை நடத்துகிறவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஏனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் 43 45 வசனம் வரை நாம் தியானித்தால், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் சத்தியத்திலே அவன் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவனுக்கு கொடுத்துற என்ன இல்லை? சத்தியம் இல்லை. இன்றைக்கு பலிபீடத்தை பட்டிமன்றமாய் ஆக்கி கட்டுக்கதைகளை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி நியாயப்பிரமாணத்தை சொல்லி பிழைப்பு நடத்துகிறவர்கள் யாராக இருக்காங்களா? அவர்கள் யாருடைய மனுஷன் இருக்காங்களா? பொய்க்கு பிதாவாகிய அந்த பிசாசினால் உண்டானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னல்ல? சத்தியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. அதாவது சொன்ன முன்னாடியே போதகர் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் இதில் பங்கெடுக்கிறார்கள். செவி தின்னவர்களாகி தங்களுக்கேற்ற போதகர்களை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அல்லேலூயா. சத்தியத்தை வாங்குங்கள், அதை விற்காதீர்கள். இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை விற்கிறார்கள், நியாய பிரமாணத்தை விற்கிறார்கள். கடந்த அநேக விடங்கள் முன்னதாக ஒரு போதகர், பிரபலமான ஒரு போதகர் இருந்தார். அவரிடத்தில் உரையாட வேண்டும் என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட், அவரோடு கூட அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட், அவரோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும் என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட். இதற்கு பேர் தான், இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதற்கு பேர் தான் சத்தியத்தை விற்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை விற்காதீர்கள், அதை வாங்குங்கள். ஆவியானோரோடு கூட நடந்து ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்து அதை வாங்குங்கள். வாங்கின சத்தியத்தை வாரந்தோறும் உங்களுடைய சபைகளிலே உபதேசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த விசுவாசிகளுக்கு அநேக வேலைகள் இருக்கிறது. ஆனால் ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் ஒரே வேலைதான், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவர்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லுகிற சத்தியத்திற்கு விசுவாசிகளாகிய இவர்கள் தங்கள் வேர்வையை சிந்தி, அல்லேலூயா, கொண்டு வருகிற பணத்திலே அவர்களை தசமபாகமாய் அதை காணிக்கையாய் அந்த ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டும். அந்த பணத்தை பெறுகிற இந்த ஊழியக்காரர்கள் அந்த வாரம் முழுதும் உண்மையும் உத்தமமாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து உண்மையான தேவ சத்தியத்தை ஆராய்ந்து அறிந்து ஆவியானோடு இடைப்பட்டு உண்மையுள்ள விடுதலை தருகிற சத்தியத்தை ஒவ்வொரு வாரமும் அவர்கள் சபையிலே வந்து அதை உபதேசிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த காணிக்கையும் தசமபாகமும் விசுவாசிகள் மூலமாய் தேவன் கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உண்மையுள்ள சத்தியம் எது என்று நான் உங்களோடு ஆவியானுடைய உதவியோடு பேசினேன். உண்மையுள்ள சத்தியம், நியாயப்பிரமாணம் வேறு, வாழ்க்கை வரலாறுகள் வேறு, யுத்தங்கள் வேறு, தரிசனங்கள் வேறு, சுவிசேஷங்கள் வேறு.
ஆனால் உண்மையுள்ள சத்தியம் என்னவென்று ஆவியானவர் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஊழியர்களை மாத்திரம் நம்பாதபடிக்கு நீங்களும் வேதத்தை அனுதினமும் தியானித்து தேவனோடு கூட உறவாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உண்மையான சத்தியத்தை அறிவிக்க ஆவலாய் இருக்கிறார். அதன் மூலமாய் நீங்கள் விடுதலை அடையும்படிக்கு தேவன் ஆவலாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும், நல்ல கவனிங்க, இந்த வசனங்கள் நான் சொல்லி அந்த ரோமரிலிருந்து இந்த வெளிப்படுத்தல் முழுவதும் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது தியானி. அல்லேலூயா. நான் சொல்லவில்லை, சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவர் சொல்லுகிறார், உண்மையும் சத்தியமும் இவைதான் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உங்களிடத்தில் வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 6 7 பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். எது? ரோமரிலிருந்து வெளிப்படுத்தல் முழுவதும். அல்லேலூயா. இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசியின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் மிக சீக்கிரமாய் வர இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை விட்டு சத்தியத்திற்குள்ளாய் கடந்து வாருங்கள். ஊழியர்களே, தீர்க்கதரிசிகளை, போதர்களே, பலிபடுத்தல் என்று பட்டிமன்றம் சொல்லாதபடிக்கு தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ வார்த்தை உபதேசிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கே விடுதலை. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சத்தியம் சபையில் அறிவிக்க முடியாதபடிக்கு அந்த காரணம் ஊழியக்காரர்கள், போதர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் தான். நீங்களும் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து தியானித்து ஆவியாருடைய கரம் பிடித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு இடைப்படும் பொழுது சத்தியமுள்ள என் தேவன் உங்களோடு சத்தியத்தினால் இடைப்படுவார். அல்லேலூயா. இறுதியாக ஒன்று சொல்லுகிறேன், ஊழியர்களே, போதர்களே, பலிபீடத்தை நீங்கள் சாதாரணமாய் நினைக்கார்கள். நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு ஆரோனுடைய குமாரருக்கு ஏற்பட்ட அதே காரியம் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஏற்படாது என்கிற எந்த நிச்சயமும் இல்லை. ஆகையினாலே மனம் திரும்புங்கள். பலிபீடத்தில் நிற்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்ற பயத்தோடு கூட ஒரு வாரம் முழுவதும் தேவனுடைய கரம் பிடித்து ஆவியானவர் நடந்து உண்மையுள்ள சத்தியத்தை கொண்டு வாருங்கள். அதை விடுதலை இல்லாதபடிக்கு உங்கள் எதிரே அமர்ந்திருக்க விசுவாசிகளுக்கு அறிவித்து அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் விசுவாச பிள்ளைகளோடும் என்றென்றும் இருப்பாராக. ஆமேன்.